பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. 54வது பாடல். இது நினக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திட்டாந்தம் புதுமையாம் கதை கேள் 10 புருடர் ஓர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். இது நினக்கு அறியும் வண்ணம் இப்படி ஒரு திருட்டாந்தம் புதுமையாம் கதை கேள் 10 புருடர் ஓர் ஆற்றை நீந்தி உதக தீரத்தில் ஏறி ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். இங்க அழகா இப்ப இது வரைக்கும் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக ஒரு திருஷ்டாந்தம் ஒரு உதாரணத்தின் மூலியமாக அந்த சீடனுக்கு புரிய வைப்பதற்கு குருவானவர் முயற்சி பண்றார். அந்த திருஷ்டாந்தத்தை பத்தி தான் இங்க சொல்றார். அந்த உதாரணத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றார். இது நினக்கு அறியும் வண்ணம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, இந்த 7 அவஸ்தைகள், இதற்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள், ஆரோபம், அத்தியாசம், ஆவரணம், விக்ஷேபம், என்னென்ன சிருஷ்டி, எதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு இன்னும் தெளிவா புரியறதுக்கு உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த உதாரணத்தின் மூலியமாக தெளிவடைவாக அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? புதுமையாம் கதைகள், ஒரு புதுமையான ஒரு கதைகள். இது நமக்கே ஒரு விசித்திரமான ஒரு வித்தியாசமான ஒரு கதைகள். இது இப்படி கூட இருக்குமா அப்படின்னா இப்படியும் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கிறோங்கிறதுக்கான கதை தான் அது. 10 புருடர் ஓர் ஆற்றை நீந்தி, 10 பேர் ஒரு ஆத்த கடக்குறாங்க, நீந்தி அந்த பக்கம் கடந்து வராங்க, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறாங்க. அதுதான் உதக தீரத்தில் ஏறினா என்னதான், அந்த பக்கம் இருக்கக்கூடிய கரையிலே ஏறுகிறார்கள் நீந்தி 10 பேரும். ஒருவன் 9 பேர் எண்ணி அதனோடு தசமன் தான் என்று அறியாமல் மயங்கி நின்றான். அவன் என்ன பண்றாங்க, கதையோட இது சுருக்கம் என்னன்னா, 10 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் கடக்க போறாங்க. மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய புத்திசாலிகள். அந்த பக்கம் நீந்தி கஷ்டப்பட்டு நீந்தி அந்த பக்கம் மேல ஏறின உடனே சரி நம்ம எல்லாம் வந்தாச்சா அப்படின்னு எண்ணி பாக்குறாங்க. நம்ம ஏர்லைன்ஸ்ல எல்லாம் போனோம்னுங்க, நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் செக்இன்ல வந்துருச்சா, எல்லாம் வந்துருச்சா, நம்ம போய் கரெக்டா பாக்குற மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா, கவுண்டிங் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலான்னு கரை ஏறினதுக்கு அப்புறம் என்றான் ஒருத்தன். அந்த 10 பேர்ல ஒருத்தன் 1 2 3 4 5 6 7 8 9 தான் வருது, 10வது ஆளை காணோம். என்னடா அது, திருப்பி என்றான். சரி, இன்னொருத்தன் என்ன சொல்றான், அவனும் திருப்பி என்றான். 9 பேர் அதிபுத்திசாலிங்க வரல, 9 தடவை மாறி எல்லாம் என்றானுங்க. அவனுங்களை விட்டுட்டு என்றானுங்க. அதுதான் அங்க பிரச்சனை. தன்னை தசமன் தான் 10வது ஆன ஆள் நான் தான் அதுன்னு என்ன தன்னை கவுண்ட் பண்ணிக்காம மத்த 9 பேரையே மாத்தி என்றானுங்க. எண்ணிட்டு அவங்களுக்கு தெரியுது ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டான், ஒரு ஆளு தண்ணில மிஸ் ஆயிட்டான். இல்ல 9 தான் இருக்குது, 10 இல்ல. அர்த்தத்தை படிக்கிறேன் கேளுங்க. ஒருவனுக்கு 7 அவஸ்தைகள் உண்டு என்பது உனக்கு நன்றாக விளங்கும்படி இதற்கு ஒரு உதாரணமாக புதுமையான ஒரு கதையினை கேள்.
ஆடவர் 10 பேர் ஒரு ஆற்றை நீந்தி அதன் கரையில் ஏறி ஒருவன் 9 பேரை எண்ணி அவர்களோடு தன்னை சேர்த்து தான் 10வது ஆள் என்பதை அறியாமல் மயங்கி நின்றான். இப்ப 10வது ஆள் இல்ல. இப்ப என்ன ஆகும் அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம்? தன்னை எண்ணலாம, ஏன்னா அவனுக்கு தெரியல, நான் தான் 10வது ஆள் அவனுக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை, அதுதான் அறியாமை, அதுதான் மூத்த அஞ்ஞானம். அததான் ஆவரணம் என்று சொல்லுகின்றோம், மூடல். ஏதோ ஒண்ணு 9 பேரை எண்ணிட்டான், நான் என்றவன் நான் என்ன சேர்க்கணும் இல்லைங்கிறத அவனுக்கு புரியல, அவன் மைண்ட்ல கிளிக் ஆகல, அவனுக்கு அந்த அறிவுல தோணல. ஏன் தோணலைங்க? இவ்வளவு கூட தெரியாமையா இருப்பாங்கன்னா நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம மூக்கு கண்ணாடி இருக்கும், கண்ணாடி இங்க சொருவி இருப்போம், கண்ணாடி இங்க வச்சிருக்கோனே தெரியாம கண்ணாடியை காணோம், கண்ணாடியை வீடு ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சு தேடி எங்கேயுமே கிடைக்கலையேன்னு போய் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணாடியில பார்த்தா நம்ம கண்ணாடி நமக்கு மேலேயே இருக்கும். இல்ல கையை எங்கேயோ தேடும் போது இங்க இருக்கும், அடாடா இங்க இருக்கிற கண்ணாடியை தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன்னா முட்டாளா அப்படின்னு நம்மளே எவ்வளவு அனுபவப்படுறோம். ஒரு கீ செயினை வச்சுட்டு வச்ச இடம் நம்ம தான் வச்சிருப்போம், இங்கதான் வச்சேன்னு மறந்து வீடு ஃபுல்லா அலசி அரைஞ்சு எல்லாத்தையும் குப்பையை தூக்கி போட்டு கடைசியில உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சோம்னா நம்ம எங்க போனோம், இங்க போனோம், இங்க போனோம், இங்க போனோம், இங்க அங்க போய் பார்க்கவே இல்லையே, அங்கதானே ஃபர்ஸ்ட் வந்தோன்னு போனா அப்பதான் அதை பார்த்தோன்னே தெரியும், ஆஹா இங்கதான் நான் வச்சிருந்தேன், இங்கதான் இருக்குது. இதை மறந்து போய் நான் எவ்வளவு நேரம் வீட்டை போட்டு என்ன பண்ணிருக்கேன், ஜல்லடையா போட்டு எல்லாத்தையும் ஜலிச்சிட்டேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறது போல நம்ம எல்லாருடைய அனுபவமும் இருக்கும், ஏதோ ஒரு அனுபவம் இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. அப்ப அது போலதான் இவங்க சொல்றாரு, 10 பேர்ல ஒருத்தன் 9 பேரை எண்ணி 10வது ஆளை காணமே அவனுக்குள்ள தவிச்சு போறான். அவன் இல்ல அப்படின்னாலே அங்க என்ன ஆயிடுது, ஒருத்தன் இல்லைன்னாலே துக்கம் வந்துருச்சு. நம்ம கூட வந்த ஒரு ஆள் இல்லை அப்படின்ற நேரத்துல துக்கம் வந்துருது. அதுக்கு பேர் தான் மூடல், ஆவரணம். இல்லை என்று தெரிந்த பின்பு அவன் தண்ணீர் அடிச்சுட்டு போயிட்டானோ, முதல்ல சாப்பிட்டுடுச்சோ, இல்ல மொழி இறந்துட்டானோ, இல்ல இப்படி ஆயிருக்குமா அப்படி ஆயிருக்குமான்னு அதுக்கப்புறம் அவன் மனசை வச்சு யோசிக்கிறான். பாத்தீங்களா, ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். இல்லை, அததான் நம்ம சொன்னோம், நாஸ்தி, இல்லை, அது ஆவரணம். அதுக்கப்புறம் அவன் எப்படி அடைச்சிட்டு போயிருப்பான், எங்க போனா நம்மளோட வந்தானே, இதை காணாம அதை காணாம 9 பேரும் உட்காந்து ஒப்பாரி வச்சு அவனை நினைச்சு அவனோட வாழ்ந்து இதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் விக்ஷேபம். அதெல்லாம் அதுக்கப்புறம் பண்றக்கூடிய கற்பனைகள். இல்லை என்ற ஒரு வருது பாத்தீங்களா, அந்த அறிவை மறைக்குது இல்ல, அதுதான் ஆவரணம். நல்லது.